ஜோதிட சாஸ்திரத்தின்படி நாளை மே 18 2026 நிகழவிருக்கும் கிரக பெயர்ச்சிகள் மற்றும் சந்திரனின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிரகங்களின் அதிரடி நகர்வும் சந்திரனின் மறைமுக தாக்கமும் சிலரின் வாழ்க்கையில் திடீர் குழப்பங்களை உருவாக்கப் போகிறது. நாளைய தினம் சாதாரண நாளல்ல. சனி, புதன், சந்திரன் ஆகிய 3 முக்கிய கிரகங்களின் சஞ்சாரம் இணைந்து குறிப்பிட்ட சில நட்சத்திரக்காரர்களுக்கு காத்திருந்து செயல்படு என்ற எச்சரிக்கையை கொடுக்கிறது. அதில் முக்கியமாக இந்த 5 நட்சத்திரங்கள்: ரேவதி, ஆயில்யம், கேட்டை, கிருத்திகை, ரோகிணி, விசை. 1 ரேவதி நட்சத்திரம். ரேவதி ஜென்ம சனியின் நேரடி தாக்கம். கர்ம நீதிபதியான சனி பகவான் நாளை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரமான ரேவதிக்குள் நுழைகிறார். இது சாதாரண மாற்றமல்ல. ஜோதிடத்தில் ஜென்ம சனி என்பது மனதையும் உடலையும் முடிவெடுக்கும் திறனையும் நேரடியாக சோதிக்கும் காலமாக கருதப்படுகிறது. என்ன நடக்கலாம்? மனதில் காரணமே இல்லாத குழப்பம், எடுத்த முடிவில் நம்பிக்கை குறைவு, உடல் சோர்வு, தேவையற்ற கவலை, நெருங்கியவர்களால் மன உளைச்சல், பண விஷயங்களில் தவறான கணிப்பு. ஏன் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும்? நாளை நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உணர்ச்சியில் இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் புதிய தொழில், முதலீடு, கூட்டுத்தொழில் ஒப்பந்தம், கடன் வாங்குதல், முக்கிய கையெழுத்து இவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. விசை 2 ஆயில்யம், அஸ்லேஷா. விசை 3 கேட்டை, ஜேஷ்டா. புதன் பெயர்ச்சியின் அதிரடி தாக்கம். இந்த 2 நட்சத்திரங்களின் அதிபதி புதன் பகவான். புத்தி, பேச்சுத்திறன், கணிப்பு, வியாபார யோசனை இவையனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் புதன். ஆனால் புதன் பகவான் ரிஷப ராசியை விட்டு தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு திடீரென மாறியிருப்பதால் உங்கள் மன ஆற்றலில் அதிர்வு உருவாகலாம். இதோடு சேர்ந்து நாளைய சந்திர சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமற்ற தாரை பலனை கொடுக்கிறது. இதனால் என்ன பாதிப்பு? பேசும் வார்த்தை தவறாக புரியப்படலாம். நல்ல எண்ணமே பிரச்சனையாக மாறலாம். அலுவலகத்தில் வாக்குவாதம், குடும்பத்தில் சிறிய விஷயம் பெரிய சண்டை, அவசர முடிவால் இழப்பு, மொபைல் ஆவண பிழைகள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். கோபத்தில் பேச வேண்டாம். வாட்ஸ்ஆப் மெசேஜ் கூட கவனமாக அனுப்புங்கள். உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக பேசுங்கள். நண்பர்களிடம் கூட ரகசிய விஷயங்களை பகிர வேண்டாம். நாளை தவிர்க்க வேண்டியது: புதிய வியாபார பேச்சு, வேலை மாற்ற முடிவு, காதல் தொடர்பான பெரிய முடிவு, சட்ட ஆவண கையெழுத்து. விசை 4 கிருத்திகை, கிருத்திகா. விசை 5 ரோகிணி, ரோஹிணி. சந்திரனின் மறைமுக சோதனை. நாளை சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். அதே சமயம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்களின் மீது தாரை பலன் மற்றும் மன அழுத்த அதிர்வு உருவாகிறது. கிருத்திகைக்கு ஜென்ம தாரை பலன் உருவாகுவதால் வீண் அலைச்சல், திட்டமிட்ட காரியம் தாமதம், சிறிய விஷயத்தில் கோபம், செலவு அதிகரிப்பு, எதிர்பார்த்த உதவி கிடைக்காமை. ரோகிணிக்கு பயண தடை மற்றும் கவனக்குறைவு அதிகரிக்கும். குறிப்பாக வாகனம் ஓட்டும்போது அதிக கவனம். இரவு பயணத்தை தவிர்க்கவும். வேக ஓட்டம் வேண்டாம். மொபைல் பார்த்து கொண்டு நடக்காதீர்கள். நாளை தவிர்க்க வேண்டியது: நீண்ட தூர பயணம், புதிய வாகனம் வாங்குதல், முக்கிய சந்திப்பு, பண பரிவர்த்தனை அவசரம். ஏன் நாளை விநாயகர் வழிபாடு மிகவும் முக்கியம். ஜோதிட ரீதியாக விநாயக பெருமான் தடைகளை உடைக்கும் தெய்வம் மட்டுமல்ல, கேது கிரகத்தின் ஆன்மீக அதிபதியாகவும் கருதப்படுகிறார். கேது என்ன செய்கிறார்? மறைமுக தடைகளை நீக்குவார், விபத்து பயத்தை குறைப்பார், மனக்குழப்பத்தை அகற்றுவார், தவறான முடிவிலிருந்து காப்பார். அதனால் நாளை இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் காலையில் விநாயகரை வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரமாகும். செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: அருகம்புல் சாற்றுங்கள், சிதறுகாய் உடையுங்கள், நெய் தீபம் ஏற்றுங்கள், ஓம் வக்கிரதுண்டாய ஹூம் அல்லது ஓம் கண கணபதையே நம 27 முறை சொல்லுங்கள். இறுதி எச்சரிக்கை: நாளை உங்கள் திறமை குறைவதில்லை, ஆனால் கிரகங்களின் அதிர்வால் சிறிய தவறு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய நாள். அதனால் அவசரம் வேண்டாம், கோபம் வேண்டாம், புதிய தொடக்கம் வேண்டாம், நிதானமே பாதுகாப்பு. சில நாட்கள் காத்திருந்தால் அதே முயற்சி பெரிய வெற்றியாக மாறலாம். நாளை என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை முன்கூட்டியே அறியுங்கள். கருப்பாயை ராசி பலன் சேனல். தினமும் துல்லியமான ராசி பலன், பணவரவு, காதல், குடும்பம், அதிர்ஷ்டம். உங்கள் ராசி என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவலை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைய பலனை தவறவிடாமல் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.